ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் என்னுடைய வீட்டு வேலைகள் வந்து தான் பார்க்க போகிறோம். அதாவது சமையல் வேலைகள் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். மணி பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஆனால் இருட்டு பார்த்திங்கன்னா இன்னும் இருட்டாக இருக்குது. கொஞ்சமாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 6:45 ஆயிரம் வெடியறதுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன லஞ்ச் வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, கழுவில் அப்படியே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வேலை சமையல் வந்து ஏதாச்சும் கட் பண்ணுறது ஏதாச்சும் வேலைக்கு வந்து க்ளீனாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேசிங்கில் எல்லா பாத்திரம் போட்டேன் இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாம் கழுவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டே கொஞ்சமாக காய் மட்டும் அரிஞ்சு வச்சுருந்த பொரியலுக்காக கழுவாதனால பார்த்திங்கன்னா ஜாமான் நல்லா கழுவாதனால காய்கள் மட்டும் அரிஞ்சு வச்சு போட்டு தூங்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொரியல் வந்து பண்ணிடலாம். வீட்டு தோட்டத்துலேயே பார்த்திங்கன்னா அவரைக்காய் கொஞ்சம் இருந்தது, கொடியவரை, அது பார்த்திங்கன்னா காய்கள் இருந்தது, அது நைட்டை கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரியல், அவரைக்காய் பொரியல், சிவப்பு கொடியவரை பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரியல். இது வந்து எப்பவும் போல் எல்லாம் செய்கிற மாதிரி தான். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக காய் போட்டு வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக சாம்பார் தூள், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சு இறக்கிற வேண்டியதாக. கடைசியில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ மட்டும் தூவி இறக்கிறது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சட்னிக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சட்னி அரைக்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து கொஞ்சமாக இருந்தது, தக்காளி காட்டுக்குள்ளே அங்கங்கே. அதனால் வந்து காட்டுக்குள்ளே வந்து பிடுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு 2-3 தூர் இருந்தால் போதும். அதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்னியுமே சிம்பிளாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அடுத்தது கட் பண்ணி வச்ச வரமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி, அது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, இது வச்சு உப்பு, தேவையான அளவு உப்பு வச்சு வதக்கி அரைச்சிட வேண்டியது தான். கூடவே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்படியே அரிசி களைஞ்சி வச்சுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாலும் பார்த்திங்கன்னா கறந்துட்டு வந்துட்டாங்க. பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து காய்ஞ்சிட்ருக்கு. கொத்தமல்லி சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நைட்டு எதுவுமே பாத்திரமெல்லாம் கழுவல, சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாம் கொத்தமல்லியெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா கடைசியாக பார்த்திங்கன்னா தேங்காய் பூவை அதே வானலில் பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக கொஞ்சமாக போட்டு அதே சூட்டில் வறுத்து எடுத்துட்டால் போதும். அவ்வளோதான், ஆற வச்சு அரைச்சிட்டா கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் வைக்கல, சாப்பாடு, கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு தயிர், அடுத்தது பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல். இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உப்பும் புளியுமே வச்சு அரைச்சிக்கிட்டால் போதும். இது ஒரு சைடு ஆறிட்டுருக்கட்டும். அரிசி பார்த்திங்கன்னா களைஞ்சி வச்சுருந்து அது விசில் வந்துடுச்சு, அதுவும் பார்த்திங்கன்னா இறக்கி வச்சுட்டேன். ஓடியாடக்கூடாது, ஓடியாடாம இருங்க. போய் ப்ரஷ் பண்ணிட்டுடியா, ஓடு 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 ஓடு. நீதான்
சாப்பிடு சாப்பிடு, லேட் ஆயிரு. இனியா பச்சிக்குதா? சூடா இருக்க போகுது. ஆப்பிள்மே வாழைப்பழம் போட்டு கொடுக்கட்டா? ஆப்பிள்மே வாழைப்பழமே ஸ்நாக்ஸுக்கு தான். வேனுக்கு வேனுக்கு என்ன வேணும்? சரி வேணுமா? வெள்ளை போட்டாச்சு, எடுக்கலாம். பா எனக்கு உட்காந்துக்க பிடிச்சி உட்காரணியா நீ? நான் செப்பல் தொட்டு வந்துடுறேன். போலாமா?